அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 1.19 சார்பு எஃப் ஆஃப் ஆர் கோஸ் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 7 எக்ஸ் ஸ்கொயர் - 2 3x - 2 இப்படி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. நானும் இடைவெளிகள் பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ் தென் -2 எக்ஸ் ஸ்கொயர் - 2 இந்த ஃபங்க்ஷன் ஆனது -2 less than or equal to x less than 3 3x - 2 இது x greater than 3, அதாவது x ஆனது greater than 3 இருக்குச்சுமே இந்த ஃபங்க்ஷன் என வரையறுக்கப்பட்டால் f of 4 f of -2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காமா. இப்போ நம்ம ஒரு லைன் மாதிரி ஒன்று போடுறோம். இது 0, ஓகேவா? இது 1 2 3 4 5 6 7, ஓகேவாம்மா? இது தென் இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்? -1 -2 -3 -4 -5 -6, ஓகேம்மா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் f of 4 to find f of 4. இப்போ 4 இப்போ பாருங்கம்மா, x is less than -2 less than -2 அப்படின்னா எதிலிருந்து ஆரம்பிக்குன்னா இதிலிருந்து ஆரம்பிக்கும். -2 x is less than -2 இதிலிருந்து ஆரம்பிக்கும். x is less than -2னா இது இப்படி அந்த -2 இங்கே இருக்குது, ஒன்றுக்கு தான் -2 2.1 இதிலேருந்து ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் ஒன். தென் -2 இதில் இந்த x is less than -2னா இப்படி இதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னா 2x + 7 அப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். தென் நெக்ஸ்ட்டு -2, அப்போ இதுக்குள்ளே -2 இருக்குது. -2 பார்த்தீங்களாம்மா, -2லேருந்து 3 less than 3, அப்போ இது வரைக்கும் இருக்கும். இது என்ன சார்பு? செகண்ட் இன்டர்வல். அதில் எக்ஸ் ஸ்கொயர் -2 தேர்டு இன்டர்வல் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென், அப்போ இதிலேருந்து ஆரம்பிக்கும். எப்படி சொல்ல? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3x - 2 x is greater than or equal to 3, ஓகேவாம்மா? இது -2 less than or equal to less than 3, ஓகேவாம்மா? இப்படி தான் ஆரம்பிக்குது இன்டர்வல். அதாவது பாருங்கம்மா, x is less than -2னா -3 -4 -5னா 2x + 7 -2லேருந்து 3, இங்கே பாருங்கம்மா, -2லேருந்து 3 இந்த இன்டர்வல்லேருந்து இது வரைக்கும் என்னது? x ஸ்கொயர் -2 x is greater than 3 4 5னா 3x - 2. இப்போ நம்ம கொஸ்டின் என்னதுமா? f of 4. அப்போ இந்த 4 எங்கே இருக்குது? இந்த இன்டர்வலில் இருக்குது. 4 இன்டர்வலில் இருந்தால் அப்போ அந்த ஃபங்க்ஷன் 3x - 2, ஓகேம்மா? 4 தானம்மா கேட்டிருக்கா? என்ன கேள்வி கேட்டிருக்கம்மா? f of 4 f of 4ங்கச்சமையும் பாருங்கம்மா, f of 4ல 4 இங்கே இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? 3x - 2, ஓகேவாம்மா? அப்போது x = 4 எது? இந்த இடைவெளி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. என்ன பார்த்தீங்களாம்மா? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு x = 4 இருந்தால் என்னது? x ஆனது இந்த மூன்றாவது இடைவெளியில் இருக்கும். அப்போது f of x = மூன்றாவது இடைவெளி ஃபங்க்ஷன் 3x - 2. ஸோ f of 4 = 3, 4 - 2 that is equal to 12 - 2 that is equal to 10, ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு f of -2 அப்படின்னா செகண்ட் இன்டர்வல். இங்கே பாருங்கள்,
எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டுன்னு இருக்குது. அப்போ இதில் இந்த செகண்ட் இன்டர்வலில் கண்டிப்பாக -2 இருக்குது. -2லேருந்து 3 வரை இருக்குது. அப்போ இது செகண்ட் இன்டர்வலுக்கு உண்டான ஃபங்க்ஷன் வந்து x² -2. பாருங்கம்மா, இந்த நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறேன் பாருங்கம்மா. இப்போ என்ன கேட்டிருக்கான்? எஃப் ஆஃப் -2 வந்து கேட்டிருக்கான். சரி, எஃப் ஆஃப் -2னா -2 எக்ஸ் ஈக்குவல் டு -2 ஆனது இரண்டாவது இடைவெளியில் இருக்கும். இரண்டாவது இடைவெளியில் இருக்கும்னா ஃபங்க்ஷன் எனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டாவது இடைவெளிக்கு ஃபங்க்ஷன் எனது x² -2. ஸோ எஃப் ஆஃப் -2 that is equal to -2 the whole square -2 that is 4 -2 that is equal to 2. ஸோ எஃப் ஆஃப் -2 வந்து 2. ஓகேவாம்மா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பாருங்கம்மா. எஃப் வந்து ஆர் கோஸ் டு ஆர்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கம்மா, எக்ஸ் இஸ் லெஸ் தென் -2. -2லேருந்து -3 -4னா ஃபஸ்ட் இன்டர்வல் 2. அப்போ ஃபஸ்ட் இன்டர்வல்னா ஃபங்க்ஷன் 2x + 7. -2லேருந்து 3 இங்கே பாருங்கள், -2லேருந்து 3னா ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் இன்டர்வல் வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து x² -2. இது வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3னா 3 4 5னா தேர்ட் இன்டர்வலில் வந்து ஃபங்க்ஷன் வந்து 3x -2 எஃப் ஆஃப் 4. அப்போ 4 வந்து இதில் போடுறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஆனது மூன்றாவது இடைவெளி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x -2. அப்போ 4 போடுவோம் 10. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -2 எக்ஸ் ஈக்குவல் டு -2 ஆனது இரண்டாவது இடைவெளி. இது எஃப் ஆஃப் எக்ஸ் இரண்டாவது இடைவெளி அப்படிங்கச்சுமே ஃபங்க்ஷன் x² -2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² -2. -2 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2. ஏன்னா எக்ஸ் வந்து -2. ஓகேவாம்மா? -2 ஆனது இரண்டாவது இடைவெளியில் இருக்கும். இதுதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து x² -2. இதில் வந்து -2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கிடைக்கும். ஓகேவாம்மா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.